ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இந்த 2025 அப்படிங்கிறது புத்தாண்டு பலன் நம்ம பார்க்க போறோம். இந்த 2024 விட 2025 நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி சிறப்பா இருக்குமா, நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த 2025 புத்தாண்டு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடுவோம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷம் கூடிய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ அடியனின் பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிரக பெயர்ச்சி இந்த வருஷம் 2025 பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான கிரகங்கள், ராஜ கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகுது. அதாவது 4/2/2025 பாத்தீங்க அப்படின்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். ஆனா 14/5/2025 குரு பெயர்ச்சி ஆகிறாரு. அவர் குரு பெயர்ச்சி ஆகி 18/10/2025 அதிசார பயிற்சியா கடகத்துக்கு பயிற்சி ஆகி போறாரு. ஆனா குரு பகவான் 11/11/2025 வக்ரம் ஆயிடுறாரு. திருப்பி அடுத்து இந்த சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா 29/3/2025 அப்போ பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் கும்பராசியில மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதே இது பாத்தீங்க அப்படின்னா 18/5/2025 ராகு கேது. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசி பயிற்சியாளர். இந்த ராசிகளுடைய பலன் எல்லாமே கலப்பு பலனா இந்த 12 ராசிக்கு என்ன பலனை கொடுக்கும், இந்த விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசியினுடைய ராசிநாதன் சூரிய பகவான். இந்த சிம்ம ராசிக்கு 2024 வாழ்ந்த வாழ்க்கையோட 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த 2025 ஒரு விடிவு காலம் வரப்போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு உண்மை. நீங்க சனி பகவானுடைய டைரக்டான ஒரு பார்வை 7ஆம் பார்வையில கண்ட சனியினுடைய பார்வையில இருந்தீங்க. இந்த 2025 பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். 29/2/2025 பெயர்ச்சி ஆகி உங்களுக்கு அஷ்டம சனி காலங்கள் வரப்போகுது. உங்களுடைய ராசிக்காக 8ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ உங்களோட வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தடை ஏற்பட்டுச்சு. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தடை தாமதங்கள் ஏற்பட்டுச்சு. குழந்தை பேரு தாமதமாகுச்சு. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு காலமா மாறும். இந்த சிம்மராசி பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே தனக்குன்னு ஒரு தன்மையை கொண்டு ஒரு ஆளுமை திறமை தனியா வகுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு இந்த சிம்மராசிக்கு. எங்க போனாலுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஹெட்வைட் அப்படி பார்த்து வாழக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. இந்த சிம்மராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் அவருடைய ராசிநாதன். முதல் மாசம் அதாவது பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாசத்துல சித்திரை மாதம் ஆரம்பிச்சு பங்குனி மாதம் வரைக்குமே மேசராசி முதல் மீன ராசி வரை ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ராசியை கடந்துகிட்டு வருவார். அப்படி வரும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அவரவருடைய கர்ம வினை என்னவோ 180% பாத்தீங்க அப்படின்னா அதுதான் வேலை செய்யும். 20% அவர் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் அப்படியே வேலை செய்யும். இந்த 2024 ஒரு 60% பேர் நல்ல நிலைமையில இருந்தாங்க அப்படின்னா 40% பேர்னாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்குமா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிகளையும் ஒரு சில ராசிக்காரர்கள் கஷ்ட சூழ்நிலை ஏற்படுத்துது. முதல்ல பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகம் என்பதை பாருங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி, இன்னைக்கு நிலைமை என்ன அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி தான். தசாபுத்தி இந்த கிரகங்களுடைய கோச்சாரம் எல்லாமே ஒரு கலப்பு பலனா என்ன பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது தசாபுத்தி தான். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ நல்ல நிலைமையில இருக்கணும். அப்படி நல்ல நிலைமையில இருந்தா என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எது வந்தாலும் அதை சமாளிச்சு அதை முன்னேற்றி செல்லக்கூடிய ஒரு வழியை வகுக்கக்கூடிய திறமையை வகுத்துக்குவார்.
எந்த ராசியா இருந்தாலுமே. இதுலயே சிம்ம ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டரான விஷயம்னு சொல்லலாம். அதாவது வேலையில ஒரு உயர்வான வேலை கிடைக்கிறது. கவர்மெண்ட் அப்படின்னாலே சூரியன் தான் இன்னைக்கு, அப்படி ஒரு கணக்கு. அப்ப இந்த சூரியனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேச ராசி முதல் மீன ராசி வரை ஒவ்வொரு ராசிலையுமே அவர் கடந்து வர்றாரு. அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறக்கக்கூடிய குழந்தை சூரிய பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த நேரத்துக்கு அந்த மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைய லக்னம், அதுதான் உயிர்னு எடுத்துக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த லக்னம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னம், ராசி, ஜென்ம நட்சத்திரம், சந்திரனை மையமா வச்சு நட்சத்திரத்தை எடுக்கிறோம். ஜென்மம் சூரியனை மையமா வச்சு பாத்தீங்க அப்படின்னாக்கும் லக்னம்னு எடுக்கிறோம். உடல் உயிர் ரெண்டுமே, உடல் அப்படிங்கிறது சந்திரன், இந்த உயிர் அப்படிங்கிறது சூரியன். இந்த உடலுக்குத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே தேவைப்படும். உடலுக்கு வந்து நல்ல வாழ்க்கை வாழ்றது, நல்ல சாப்பாடு சாப்பிட்றது, வெளியில போறது, எல்லாமே ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உடலுக்கு தேவை. அந்த உடல் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நடக்கக்கூடிய தசாபுத்தியுமே, இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி உங்களுக்கு நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா, இதுதான் முடிவான ஒரு விஷயம். அப்படி வரும் பொழுது இந்த சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 5க்கும் 8ஆம் இடமான தனுசு ராசிக்கும் 8ஆம் இடமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான். அவர் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல வந்து வக்ர சூழ்நிலையில இருக்கார். அவர் வக்ரம் பெற்று இந்த 2025ல மெயினான கிரகங்கள் எல்லாமே மாறுது. ராஜ கிரகம்னு சொல்லலாம். ஒரு ஜாதகம், விதி ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா இந்த ஜாதகத்துல எடுத்த உடனேயே ராகு கேது, குரு பகவான், சனி பகவான் இதை வச்சுதான் மையமா வச்சுதான் ஒரு ஜாதகமே முடிவெடுக்க முடியும். அப்ப இந்த தசாபுத்தி அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது ஒண்ணு. இந்த குருவாகப்பட்டவர் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருந்து பாக்குறாரு. இந்த 11ஆம் இடம், அதாவது உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆயிடுவார் 2025ல 14/5, அதாவது 14/5/2025ல குரு பெயர்ச்சி. ஏன்னா இந்த வருட பலன் அப்படிங்கிறதுனால சொல்றோம். இந்த குரு பெயர்ச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகி உங்களுடைய 3ஆம் இடத்தை பாக்குறாரு, உங்களுடைய 5ஆம் இடத்தை பாக்குறாரு, உங்களுடைய 7ஆம் இடத்தை பாக்குறாரு. இது ரொம்ப பெரிய விஷயம். குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு அப்படிங்கிறது முற்றிலும் சுபக்கிரகம். சுபக்கிரகத்தினுடைய, அதாவது இப்ப லக்னமே இருக்கட்டும், ராசியா இருக்கட்டும், பிறப்பு ஜாதகத்துல லக்னத்தை வந்து சுபக்கிரகம் ஏதேனும் பார்ப்பதோ இல்ல சுபக்கிரகத்தோடு ஏதோனும் இணைவு பெறுறதோ அந்த தசாபுத்தி காலங்கள் வரும் பொழுது அது ரொம்ப சூப்பரான சூழ்நிலையை கொண்டு போயிடும். 4ஆம் வீட்டு அதிபதி 6ல, 6ஆம் வீட்டு அதிபதி 8ல, இந்த மாதிரி தசாபுத்திகள் நடந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு விபரீத ராஜயோகம் கண்டிப்பா உண்டு. அப்போ உங்களுக்கு இந்த வருஷத்துல எது நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கத்தானே செய்யும். அப்ப இந்த இருக்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்கு குருவினுடைய பார்வை 3ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு வந்து ஒரு வருடத்துல ஒரு ராசியில பயணம் செய்யக்கூடிய கிரகம். குரு பார்த்தால் கோடி நன்மை. 3 அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் இதுவரைக்கும் ஒரு பலிதம் ஆகாம, முயற்சிகள் எடுக்க முடியாம, என்ன நினைச்சாலும் நடத்த முடியாம, வெளியூர் வெளிநாடு போறது, இந்த மாதிரி விஷயங்கள், பண சம்பந்தமான விஷயங்கள், தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே மந்தமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு தோஷம் இருக்கு. அந்த தோஷமான இடத்த கூட குருவினுடைய பார்வை பட்டாலே அது பறந்து ஓடிடும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் பொன்னான காலமா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் ஒரு மன நிறைவான விஷயங்களுக்கு வந்து வழிவகுக்குது. இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது துலாம் ராசி. துலாம் ராசி அப்படிங்கிறது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கிரகம். அவரு நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களும் கொடுத்துட்டு போயிடும். அது திடீர் யோகம், அதிர்ஷ்டம் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுதுன்னா அதுல இதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். தொடர்ச்சியா நம்ம மாத பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வருஷத்துல இந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு 7ஆம் பார்வையா. 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வத்தினுடைய ஸ்தானம்.
5 அப்படிங்கிறது ஆழ்மன எண்ணங்கள், நம்மளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறது. அந்த எண்ணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்லதா மாறுறது. நம்மளுடைய எண்ணம் எந்த அளவுக்கு எண்ணங்கள் மாறுதோ அந்த அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நமக்குள்ள இருக்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய எண்ணத்தை மாற்றக்கூடிய ஒரு வேலை இந்த 5ஆம் இடம். குழந்தைகளுடைய ஸ்தானம். இது வரைக்கும் கருவே உருவாகல, கரு இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை பேர் இல்லை, குழந்தை செல்வம் வேணும் நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஒரு மாற்றங்கள் நல்லதா மாறும். உங்களுடைய 7ஆம் இடம் அப்படிங்கிறது 7 அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம்னு சொல்லலாம். 7 வேலை செஞ்சா 3, 7, 11 அப்படியே வேலை செய்யும். இது திரிகோணம். அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 7ஆம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானமா இருந்த உங்களுடைய 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வையா பாக்குறாரு. 7 அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம், கணவன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், நண்பர்கள், கூட்டாளிகள், கூட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், தொழில் மூலியமா வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு விஷயம், நண்பர்கள் மூலியமா ஒரு கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னா நண்பர்கள் மூலியமா ஒரு கஷ்ட சூழ்நிலை இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமா மாறும். அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்துக்கு உண்டான ஒரு விஷயம். குரு சனி பகவான் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்ப 8ல இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 அஷ்டமஸ்தானம் சொல்றோம். ஆனா குருவினுடைய பார்வை 11க்கு வரும்போது ஒரு சில மாற்றங்கள் நல்லதாகவும் மாற வாய்ப்பு உண்டு. அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 7ஆம் இடத்துக்கு கும்ப வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகிறார். கேது பகவான் 2ல இருக்கக்கூடிய கேது பகவான், கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு ராசிக்கு வர்றாரு. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தாலும் இதுல முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். இந்த கேதுவுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா விநாயக பெருமானுடைய வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்துக்குமே ஒரு வழியை வகுக்கக்கூடிய ஒரு நேரம், காலம் இந்த ராகு கேது பயிற்சியும் கூட. அப்போ உங்களுக்கு இந்த 2.5 வருஷத்துக்கு அஷ்டம சனி காலங்கள் ஓடும். இந்த 2.5 வருஷமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வரவு செலவு, பண வரவு செலவு, ரியல் எஸ்டேட் பண்றதா இருக்கட்டும், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் இந்த மாதிரி எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. இந்த சந்திச்ச விஷயமே இனி ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கு வரக்கூடிய காலகட்டமா உண்டு இந்த மக நட்சத்திரத்துக்கு. அடுத்து பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய நபர்கள். பணம் காசு இல்லைன்னு சொன்னாலும் அவங்களோட 10 ரூபானாலும் இருப்புங்கிறது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கை இருப்பு வச்சுக்கக்கூடிய ஒரு நபர்கள், ரொட்டேஷன் பண்ணக்கூடிய நபர்கள், பணத்துக்குள்ளே நல்லா புழங்கக்கூடிய ஒரு நபர்கள், ஆசை அவங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க இந்த பூர நட்சத்திரக்காரர்களுமே. பூர நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கிரகமா இருந்தாலும் உங்களுடைய விதி ஜாதகத்தில் தசாபுத்தியோ நடக்கக்கூடிய கோச்சாரங்களோ உங்களுக்கு சாதகமா இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகும் கண்டிப்பா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரம். உத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் வந்து உங்களுடைய ராசிநாதனே அவர் நல்ல நிலைமையில நட்சத்திரத்தினுடைய அதிபதி நல்லா இருக்கார். அப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? உடல் ரீதியான பிரச்சனைகள், மனசு ரீதியான பிரச்சனைகள், அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடு போறது. லக்னம் என்பது உயிராக இருந்தாலும் சிம்ம லக்னமா இருந்தாலும் சரி, சிம்ம ராசியா இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவங்கள்ட்ட. அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்றத நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனத்தாட்டுக்கு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு நபர்களா இருப்பாங்க இந்த உத்திர நட்சத்திரம். உத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரமா இருந்தாலும் இந்த தசாபுத்திகள்ல இன்னைக்கு சூழ்நிலைக்கு வேலை செய்யும். அப்படிங்கிறதுனால இந்த வருடத்துக்கு உண்டான பலன் கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் சென்ற வருஷத்தை விட இந்த 2025 ஒரு முடிவு காலம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. நன்றி, வணக்கம்.